நேயர்களே, நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் உயர்மட்ட குழு கூட்டம் போட்டு பேசி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதா அறிவித்திருக்கிறாரு. அவர் அறிவிக்கல, இவரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பிரஸ் மீட் வச்சு சொல்லியிருக்காரு. கூடி சீக்கிரம் பயணம் போறதாகவும், இனிமே யாரு கூடயும் கூட்டணி வைக்க போறது கிடையாது, கூட்டணி வைக்கிறது அப்படின்றத அந்தந்த நேரத்தை வச்சு பார்த்து நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? கடைசியாக மோடிக்கு பன்னீர்செல்வம் எழுதிய கடிதம் ஒன்று இப்போதும் நான் நினைத்து பார்க்கிற போது, சுயமரியாதை இல்லாத ஒரு பிண்டத்தை போல ஒரு மனிதன் இருப்பானா என்கிற கேள்வி எனக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் அப்புறப்படுத்த வேண்டிய முதல் நபர் யார் என்று கேட்டால் அது ஓ பன்னீர்செல்வம் தான். சந்தர்ப்பவாதத்தினுடைய மொத்த உருவமாகவே ஓ பன்னீர்செல்வம் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க முன்னாள் முதலமைச்சர் சார், அவரை இந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைத்து அழகு பார்த்தது இந்த தமிழ்நாடு. திமுக அதிமுக என்று இரண்டு பிரதான கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். இந்த இரண்டு கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கிற வல்லமை பெற்றிருக்கிற கட்சிகள். 234 பேரும் கட்டுத்தொகையும் இருந்தா யார் வேணுமோ தேர்தலில் போட்டியிடலாம். ஆனா தேர்தலை சந்திக்கிறதுக்கு கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்பு உள்ள இரண்டே கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது அதிமுகவும் திமுகவும் தான். அதுல ஒரு கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் தான். இவர் தான் ஒருங்கிணைப்பாளர். அப்ப எவ்வளவு பெரிய இடங்களை எல்லாம் நீங்க அலங்கரிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க ஒரு கடிதம் எழுதுறீங்க மோடியை சந்திப்பதற்கு, அவகாசம் கேளுங்க, உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பிச்சையாயா கேக்குற? அவர் என்ன பிதா மகனா? வானத்திலிருந்து குதித்து வந்திருக்கிற இறைவனுடைய மறு வடிவமா அவர்? இல்லல்ல, அவரும் ஒரு சராசரி மனிதன் தானே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரதமர் தானே. ஏன் இவ்வளவு மோசமாக வெளிப்படணும்? அப்போ ஒரு கால்கள் நக்கி பிழைப்பதற்கு தேவைப்படுகிறது. அந்த கால் மோடியினுடைய காலாக இருக்க வேண்டும் என்று அவர் நெடுங்காலமாக அந்த கால்களை நக்கி கொண்டிருந்தார். இப்போது மோடி காலை எட்டி இடற உதைத்திருக்கிறார், எனவே தூரம் வந்திருக்கிறார் என்று வெளியில் இருந்து பார்க்கிற பார்வை புலப்படும். ஆனா நான் இது கூட பாஜகவினுடைய அஜெண்டான்னு தான் சொல்வேன். ஏன்னா பாஜகவினுடைய கண்ணசைவு இல்லாமல் நகரமாட்டார் ஓ பன்னீர்செல்வம். முழுக்க முழுக்க குருமூர்த்தியினுடைய வழிகாட்டுதலின்படிதான் இந்த முடிவை ஓ பன்னீர்செல்வம் எடுத்திருக்கிறார். இது ஒரு நாடகம். இதற்கு போகும்போது ஓபிஎஸ் ஆதரவாளர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை ஒழிக, குருமூர்த்தி ஒழிகன்னு தான் கோஷம் போடுறாங்க. அப்ப அவர்கிட்ட எதிர்ப்பு தானே செய்யுது குருமூர்த்திக்கு. அப்ப எவ்வளவு மனசுல பயத்தோட போயிருப்பாரு பன்னீர்செல்வம். ஏண்டா டேய், என்னடா ஓனரே இப்படி திட்டுறீங்களடா, அந்த நைட்டு போனை போட்டு என்ன கேட்பான, ஏற்கனவே நீங்க பண்ண வேலைக்கு தான் என்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டான் அந்த ஆளு, இப்ப திரும்ப இந்த மாதிரி பேசுறீங்களேன்னு மனசுல அவ்வளவு பதைப்போட போயிருப்பாரு. தொண்டர்களுக்கு விஷயமே புரியல சார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த முதல் மனிதர் அதிமுகவில் பன்னீர்செல்வம் தான். பாஜகவினுடைய கைப்பாவையாக இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற முடிவை எடுத்தவர் ஓ பன்னீர்செல்வம் தான். குருமூர்த்தி சாட்சியாகவே சொன்னார் மேடையில. என்ன சொன்னாரு? என்ன வந்து பார்த்தாரு, போய் தர்ம யுத்தம் உட்காரியா, அந்த அம்மா சமாதியில போய் உட்காரியா, பாத்துக்கலாம்னு சொல்லி நான் தான் அனுப்பிச்சு வச்சேன்னு சொன்னார். அப்ப இதுல இருந்தே புலப்படுகிறது பாஜகவினுடைய கைப்பாவையாக யார் செயல்பட்டார் என்பது. இத்தனை ஆண்டுகளாக யார் பாஜகவினுடைய கைக்குள் சிக்கி இருந்தார்கள்? ஓ பன்னீர்செல்வத்தை விட எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல கொஞ்சம் பெட்டரா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்காரு. இதற்கு முன்பு கொஞ்சம் சிலிப்பி தானே பார்த்தாரு. அண்ணன் அன்வர் ராஜா கூட சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, நாங்க கொடுக்கிற சீட்டை வாங்குற இடத்துல பாஜக இருந்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இப்ப பாஜக கொடுக்குற இடத்த நாங்க வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம், அதனாலதான் பிரச்சனை, நான் இதுக்கப்புறமா அதிமுக இருக்கக்கூடாதுன்னு வெளியேறினேன்னு அவர் சொன்னார். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இவரை விட ஓரளவுக்கு பரவாயில்லை என்கிற மனநிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியலை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்ப என்ன பண்ண போறாங்க? இதுக்கு என்ன பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா தான் ரெண்டு வழி. ஒன்று, அதிமுக இணையாமல் பார்த்து கொள்வது. இன்னொன்று, அதிமுக என்கிற இயக்கத்தை கையில் வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அச்சுறுத்துவதற்கு. ஏன்னா சிம்பிள் கேஸ் ஓ பன்னீர்செல்வம் பிசஸ் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு தரப்புக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சிம்பிள் கேஸ காரணம் காட்டுறதுக்கு ரெண்டு தரப்பும் ஒண்ணு சேராம இருக்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கிற யுக்தி. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா,
அதிமுகவை தங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு மடக்கிக் கொள்வதற்கு இந்த வழக்கை காரணம் காட்டுவாங்க. கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அது கூட்டணின்னு முடிஞ்சிடும். சமரச பேச்சுவார்த்தைக்கு தயாராகிடணும். நாளைக்கு ஆட்சி அமைத்ததற்கு பிறகு இப்பவே அமித்ஷா கூட்டணி ஆட்சிங்கிறாரு. நேரடியாக பதில் சொல்ல திராணி இல்லைன்னாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி பதில் சொல்றாருன்னா, இல்ல என்னுடைய தலைமையில தான், அதை நாங்க பேசிக்குவோம், டெல்லியில முடிவு பண்ணிட்டோம், அங்க பேசிட்டோம் இங்க பேசிட்டோம்னு சொல்றாரே தவிர அவரால் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறதையும் சொல்ல முடியல, அமித்ஷாவினுடைய ஸ்டாண்டை ஏத்துக்கிறோன்றதையும் சொல்ல முடியல. இங்க ஒரு மயிரிலையில ஒரு வித்தியாசம் இருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப இந்த வித்தியாசத்தை ஏதாவது ஒரு வகையில் இந்த கூட்டணி பலமாக அமைந்துட்டா, அதுவும் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் மாதிரியான ஆட்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா இன்னும் வேறு மாதிரியாக இது உருவெடுக்கும்ங்கிறத பாஜக உறுதியா நம்புது. அது யதார்த்தமான உண்மையும் கூட. நாளைக்கு எப்படி வேணுமோ எடப்பாடி பழனிசாமி மாறலாம் இல்லையா? அதனால எடப்பாடி பழனிசாமி உருமாறாமல் இருப்பதற்கு, அவரை இருக்கிற திசை தெரியாமல் செய்திட வேண்டும் என்பதற்கு இந்த கணக்கு பயன்படும். இன்னொன்று, அதிமுகவை இப்ப கபலீகரம் செஞ்சாச்சு. கபலீகரம் செய்ததற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு கட்சி வரணும்ல. பாஜக வருமா? தமிழ்நாட்டுல நிச்சயமா வராதுன்னு பாஜகவுக்கு தெரியும். அப்ப யார் வரணும்னா விஜய் வரணுங்கிற இடத்துக்கு வருகிற போது விஜய்க்கு அணி சேர்க்கிற வேலையை ஓ பன்னீர்செல்வத்தின் மூலமாக செய்கிறார்கள். விஜய் யாரு? பாஜகவினுடைய ஆளாகவே முழுக்க முழுக்க வெளிப்படுவார். ஏற்கனவே அப்படித்தான் வெளிப்பட்டிருக்கிறார், இனிமேலும் அப்படித்தான் வெளிப்படுவார். விஜயாலெல்லாம் ஒரு திராவிட இயக்க அரசியலையோ அல்லது பாஜகவுக்கு எதிரான பாசிசத்துக்கு எதிரான அரசியலையோ பேச தெரியாது, பேசவும் முடியாது. அவருக்கு தான் பாசிசம்னா பாயாசம் மாதிரி இருக்க, அது என்ன பாயாசம் இது என்ன பாசிசம்னு கேட்கிற அந்த அறிவு இருக்கிற போது விஜய் எப்படி வெளிப்படுவாரு? நேற்றைக்கு கூட பார்த்தோம் விஜயினுடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சாக இருந்ததுன்னு சொல்லி. அவரால் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு என்ற இடத்திலிருந்து பேச முடிகிறதே தவிர அதை கூட 3 நிமிஷத்துக்கு மேல பேச முடியலையே. அந்த எதிர்ப்பு கூட வலுவா பதிவு செய்ய முடியலையே. அப்போ ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் மூலமாக ஒரு அணி சேர்க்கிற வேலையை செய்து அவருக்கு ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புவது தமிழ்நாட்டில். அவரை நம்பி ஓ பன்னீர்செல்வமே வந்துட்டாரு. அதாவது இவங்க கையில எடுத்திருக்கிற ஆயுதம் பூராவுமே முனைமலுங்கி போச்சுங்கிறது தெரியாம இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் அணி சேர்ந்துட்டா அது தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய வாக்கு வங்கியாக மாறும். முக்குளத்தூர் வாக்கு வங்கியை விஜய்க்கு கடத்துவதன் மூலமாக விஜயினுடைய இமேஜை தமிழ்நாட்டுல உயர்த்த முடியும்னு பாஜக கணக்கு போடுது. அந்த கணக்கு உண்மை ஆகாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு வாக்காகத்தான் அது இருக்கே தவிர ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவு வாக்குகளாக அது மாறல. இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் சசிகலா சார். நிழல் அரசாங்கத்தை ஜெயலலிதா இருக்கும் போது நடத்தியவர் சசிகலா. அப்போ இது ஒரு முக்குளத்தோர் கட்சிங்கிற பெயரை பெற்றிருந்தது. அதனால் முக்குளத்தோர்கள் படையெடுத்து போய் அந்த கட்சியில சேர்ந்தாங்க, அந்த கட்சியை ஆக்கிரமிச்சிருந்தாங்க, அந்த கட்சிக்குள்ள பெரிய அளவுல லாபி பண்ணாங்க. அது எப்ப முடிவுக்கு வந்துச்சோ அதன் பிறகு அது அப்படியே உருமாறி கொங்கு கட்சியாக மாறிடுச்சு. இப்ப கொங்கு கட்சியாக அது மாறியதற்கு பிறகு நம்ம கையில இருந்த அதிகாரம் கை மீறி போயிருக்கு. நம்முடைய கட்சியாக இருந்த அதிமுகவை இப்போது கொங்கு கட்சியாக மாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த கோபம் தானே தவிர, மாறாக ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா நிக்கிறாங்களா? இல்லையே. ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக நின்று இருந்தா தன்னுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் பயன்படுத்துறாரு சார். ராமநாதபுரத்துல தன்னிடம் இருக்கிற பொருளாதாரம், தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஆள் பலம், தன்னிடத்துல இருக்கக்கூடிய கட்டமைப்பு ஒட்டுமொத்தமா பயன்படுத்துறாரு. பயன்படுத்தியதற்கு பிறகும் வெற்றி பெற முடியல. நீங்க தமிழ்நாடு முழுக்க பரவலா தேர்தலை சந்திச்ச கூட்டணி, இந்த ஒரு தொகுதியில மட்டும் ஒரு கட்சி கான்சென்ட்ரேட் பண்ணல. முஸ்லீம் லீக்குக்கு கம்பேரிட்டிவ்லி அவ்வளவு பெரிய பலம் இல்ல. திமுகவினுடைய பலத்துலதான் ராமநாதபுரத்துல களத்துல நின்னாங்க. எந்த அரசியல் பின்புலமும் பெரிய அளவுல இல்ல. அவர் ஒரு தொழிலதிபர், அவ்வளவுதான். முதல் முறை நாடாளுமன்ற உறுப்பினரான 2வது முறை போட்டியிடுகிறார். அவர் வெற்றி பெறாரு, முன்னாள் முதலமைச்சர் தோல்வியை தழுவுறாரு. இவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்ற நபராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வத்தால் வெற்றியை தக்க வைக்க முடியலையா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒட்டுமொத்த சமூகமும் ஓபிஎஸ் பின்னால் இருக்குன்னு ஒரு கணக்கு போடுறாங்கல்ல. பன்னீர்செல்வம் அப்படியே அதை அணி திரட்டி கொண்டு வந்துருவாருன்னு கணக்கு போடுறாங்களா, அந்த கணக்கு ஃபெயிலியர் கணக்காக மாறும். இன்னொன்னு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மீதான கோபம் அது இந்த அணிக்கு ஆதரவாக மாறிட்டா ஒரு எமர்ஜிங் போர்ஸா விஜய் வருவாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ற வேலையை மட்டும்தான் பாஜக செய்யறாங்க. வேற எந்த வேலையும் அவங்க பிரதானமா செய்யறது இல்லை. அப்போ அந்த எமர்ஜிங் போர்ஸாக அவர் நிப்பாரு, இந்த வாக்கு வங்கி பயன்படும் நினைக்கிறதே முதல்ல தப்பு இல்லையா? நாடார் சமூக வாக்குகளும் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகளும் அதிமுகவுக்கு இல்லைன்னு சொன்னா எங்க போவோம்? ஆப்வியஸ்லி அது திமுகவுக்கு தான் போகும். அதிகாரத்தை நோக்கி தான் சார் நகருவாங்க. அதுவும் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற மக்கள் நிச்சயமாக அதிகாரத்தை நோக்கி தான் நகருவாங்களே தவிர இந்த மாதிரி மண்குதிரைகளை நம்பி வரமாட்டாங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வேண்டுமானால் காட்சிகள் தெரியலாமே தவிர அது காலப்போக்கில் கரைந்து போய்விடும். எனவே
பன்னீர்செல்வத்தினுடைய இந்த முடிவு பாஜகவால் எடுக்கப்பட்ட முடிவுதான். குருமூர்த்தியினுடைய ஆலோசனையின்படிதான் பன்னீர்செல்வம் என்ன அவ்வளவு பெரிய நெஞ்சுரமிக்க நபரா, அவ்வளவு தெம்பும் திராணியும் உள்ளவரா? நேற்றைக்கு அறிக்கையை கூட முழுசா கொடுக்க தெரியலையே. அறிக்கையில கூட கல்விக்கான நிதியை நீங்க முழுமையாக தரணும்னு பேசுற பன்னீர்செல்வம் எங்கேயாவது கடுமையாக பேசி இருக்காரா? தமிழ்நாட்டினுடைய குரல் தென்பட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய தன்மை தென்பட்டு இருக்கா? நான் இன்னொன்னு கேட்கிறேன், இவ்வளவு நாட்களாக கூட்டணியில இருந்தீங்கல்ல, ஏன் சார் நீங்க இதை பத்தி பேசவே இல்லை? கூட்டணியில் இருந்த போது ஏன் நீங்க இதை பத்தி பேசல? அப்ப திடீரென நீங்க பேசுவதை மக்கள் நம்பிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பன்னீர்செல்வம் என்கிற நபர் தமிழ்நாட்டில் அம்பலப்பட்டு வெகு காலமாகி போய்விட்டது. அம்பலப்பட்டு போயிருக்கிற நபரை வச்சு ஒரு அரசியல் காய் நகர்த்தலை பாஜக மீண்டும் செய்ய துவங்கி இருக்கிறது. இதுவும் தோல்வியில் போய் முடியும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். பண்ருட்டி அவர்கள் பேசும்போது எங்களுக்கு யாரையும் வீழ்த்துவதற்கான நோக்கம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க பாஜக கணக்க சொல்றீங்க, அவரு ஒரு வேற கணக்கு ஒண்ணு சொல்றாரு. இல்ல, யாரையுமே வீழ்த்துகிற நோக்கம் இல்லைன்னா அப்ப யாரை ஜெயிக்கிறதுக்காக நீங்க களத்துல நிக்கிறீங்க? யுத்த களத்துக்கு வந்தாச்சு சார். அரசியல் களம் என்பது யுத்த களம் தான். மக்களாட்சி முறையில் மக்களை கொண்டு மக்களை அணிதிரட்டுவதன் மூலமாக ஒருவரை வீழ்த்தி இன்னொருவர் அரியணை ஏறணும் தானே சார் கான்செப்ட். இப்ப நீங்க யாரையும் வீழ்த்த வரலைன்னா எதுக்காக வந்திருக்கீங்க? செஞ்சுலுவை சங்கமா நீங்க? அரிமா சங்கமா நீங்க? சுழல் சங்கமா நீங்க? என்ன வேலை செய்யறதுக்காக வந்திருக்கீங்க? திமுக கூட சேர்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுது சார். திமுகவோடு பன்னீர்செல்வம் ஒரு காலத்திலையும் சேர மாட்டார், நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அன்வர் ராஜா மாதிரி இண்டிவிஜுவலா கட்சியில சேர்றதுனா சேர்ந்துருவாரு, அது அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் ஒரு கட்டமைப்பை பக்கத்துல வச்சுக்கிறாருல. ஒரு 6-7 பேர் இருக்காங்க, முன்னாடி 10-15 பேர் இருந்தாங்க, அது இப்ப 6-7 பேராக மாறி இருக்கு. இந்த 6-7 பேர் எப்படி வார்ப்பிக்கப்பட்டவங்கன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பால் வார்ப்பிக்கப்பட்டவர்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதிமுகவுக்கு என்று கொள்கை கோட்பாடுன்னு ஒண்ணு கிடையாது, தத்துவம்னு ஒண்ணு கிடையாது, சித்தாந்தம்னு ஒண்ணு கிடையாது. என்ன சித்தாந்தம், என்ன தத்துவம், என்ன கொள்கைன்னா திமுகவை வீழ்த்துவதுதான், திமுகவை தோற்கடிப்பதுதான். அப்ப திமுக எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக கொண்டு ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டு களத்துல இயங்குது. அந்த கட்சியில் இயங்கிய தலகர்த்தர்கள் அவங்க திமுக ஆதரவு ஸ்டாண்ட் எடுக்கிறத ஒத்துக்குவாங்களா? நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று, அது தமிழ்நாட்டு மக்களிடத்துல எடுபடாமலே போகும் சார். ஓபிஎஸ் போய் திமுக கூட்டணியில அவருடைய புதிய கட்சியை சேர்த்துக்கிட்டு ஓட்டு கேட்டா ஓபிஎஸ் மக்கள் காரி உமிழ்வார்கள். ஏன்னா ஓபிஎஸ் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் திமுக எதிர்ப்பை பிரதானமாக உள்வாங்கியவர்கள். அப்ப கூட்டணிங்கிற பேச்சுக்கு இடமில்லை. இன்னொன்னு, இன்னைக்கு நடந்த சந்திப்பு மிக யதார்த்தமாக நடந்த சந்திப்பு. இது திமுக திட்டமிட்டு நகர்த்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. பன்னீர்செல்வம் வந்துதான் திமுக ஜெயிக்கணுங்கிற எந்த கட்டாயமாவது இருக்கா? 2019 பன்னீர்செல்வம் வந்தா திமுக ஜெயிச்சது. 2021 பன்னீர்செல்வம் வந்தா திமுக ஜெயிச்சது. ஊரக உள்ளாட்சிகள்ல ஓபிஎஸ் திமுக ஜெயிச்சுதா? இல்ல கடைசியாக நடந்த 2024 தேர்தலில் ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு திமுகவுக்கு என்ன சார் கட்டாயம் இருக்கு? பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கணும்னு, விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக்கணும்னு ஒரு கட்டாயம் இருக்கு, காங்கிரஸை உள்ளடக்க அரசியல் பண்ணணும்னு ஒரு கட்டாயம் இருக்கு, பொதுவுடைமை இயக்கங்களை கூட வச்சுக்கணும்னு ஒரு கட்டாயம். இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு தேவையும் ஒரு அவசியமும் திமுகவுக்கு இருக்கிறது. ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் திமுகவுக்கு இல்ல. திமுக அதை செய்யாது. அது ஒரு வரலாற்று பிழை. அந்த வரலாற்று பிழைய சந்தர்ப்பவாதத்தின் மூலமாக கூட பன்னீர்செல்வம் செய்ய மாட்டார். எனவே அந்த பிரச்சனை ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்னொன்னு நான் கேட்கிறேன், இன்னுமுமா மக்கள் நம்புகிறார்கள் பன்னீர்செல்வம் இண்டிவிஜுவலா இயங்குறாருன்னு? என்ன ஸ்கிரிப்ட பாஜக எழுதி கொடுக்குதோ அந்த ஸ்கிரிப்ட் குருமூர்த்தி கைக்கு அது வாசிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு பிழை திருத்தங்கள் செய்யப்பட்டு எப்படி கொடுக்கப்படுகிறதோ அதை அப்படியே வாசிக்கிறார் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் என்கிற மனிதனுக்கு சுய சிந்தனை என்பது ஒன்று கிடையவே கிடையாது. பன்னீர்செல்வத்தின் மூளை எல்லாம் பாஜகவினுடைய இன்புட்ஸ் தான். அங்கிருந்து கொடுக்கப்படுகிற தகவல்களை அப்படியே இந்த கிளிப்பிள்ளை சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைம்பாங்க, அந்த மாதிரி அங்கிருந்து சொல்லி அனுப்பப்படுகிற தகவல் இப்படி சொல்லியிருக்காங்க பன்னீரு, நீ இந்த மாதிரி செயல்படு அப்படின்னு குருமூர்த்தி போன் போட்டு சொன்னா அதை கேட்டுக்கொண்டு ஐயா அப்படியே செஞ்சிடறேங்கய்யா, நல்லா செஞ்ச. அதாவது பன்னீர்செல்வத்தை மாதிரி விளைஞ்சு நெளிஞ்சு நான் அடிமையா இருக்கிறேன்ற உடல் மொழியில காட்டுற மனிதனை நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது. அவருதான் சார் முதலமைச்சர். அவர் ஒரு கட்சியோட பின்னணியில இருந்துட்டு இப்படி எல்லாம் செயல்படுறாரு அப்படிங்கறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அந்த அளவுக்கு அவர் அப்படித்தானே திறன் இழந்து போயிருக்காரா? நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன்.
தமிழ்நாட்டுல தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை காட்டி எங்கேயாவது ஒரு தேர்தலை ஓ பன்னீர்செல்வம் சந்திச்சது உண்டா? தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நான் ஏன் எடப்பாடி பழனிசாமி பெட்டருங்கிற செய்தியை சொன்னேன்னா, எடப்பாடி பழனிசாமியாவது தன்னுடைய தலைமையை நிரூபிச்சு தேர்தல்களை சந்திச்சிட்டார். மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கலனாலும் அந்த கட்சிக்கு தான் தான் தலைவர், நான் தான் முதுகெலும்பு அப்படிங்கறத நிரூபிச்சிட்டார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பயணம் போறேங்கிறார்ல யாரு? பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி நடத்துற மாதிரி ஒரு பயணத்தை உங்களால நடத்த முடியுமா? அதிமுகவை உள்ளடக்கி ஒரு பயணம் செய்யறாரு, உங்களால அந்த பயணத்தை செய்ய முடியுமா? நீங்க திருச்சியில வந்த கூட்டம் தான் உங்களுக்கு நாகப்பட்டினத்துக்கு வரும், நாகப்பட்டினத்துல வந்த கூட்டம் தான் சென்னைக்கு வரும், சென்னையில வந்த கூட்டம் தான் தேனியில வரும். இவ்வளவுதான் உங்களுடைய நிலைமை. நீங்க இன்னொன்னு நல்லா ரொம்ப அழகா கேட்டீங்க, முக்கியமான கேள்வி, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர், அவர் இப்படி ஒரு கட்சி சொல்வதை கேட்டு செயல்படுவாரான்னு நீங்க கேட்டீங்கல்ல. அவர் எப்பவுமே இண்டிவிஜுவலா செயல்பட்டதே இல்லை. ஜெயலலிதா சொல்லுவாங்க, ஓ போய் அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்காரு, அந்த வேலையை செய்யின்னு, அங்க போவார். அதன் பிறகு சசிகலா சொல்லுவாங்க, இந்த வேலையை செய்யின்னு, அதை செய்வார். அதன் பிறகு பாஜக ஆளுநர் மூலமாக 2 கையும் சேர்த்து வச்சு குலுக்க சொல்லும், இவர் கை குலுக்குவார். குருமூர்த்தி போய் சமாதியில உட்கார சொல்லுவார், இவர் போய் சமாதியில உட்காருவார். பாஜக கூட்டணியில நீ ராமநாதபுரத்துல போய் நில்லும்பாங்க, ராமநாதபுரத்துல போய் நிற்பார். இப்படி எல்லாமும் அவருக்கு பின்னால் இருந்து ஒருவர் சொல்ல சொல்ல செய்த செயல்கள் தானே தவிர எது ஒன்றும் அவருடைய சுயமாக எடுக்கப்பட்ட முடிவே கிடையாது. நானே யோசிச்சேன், நானே வியூகம் வகுத்தேன், நானே இதை செயல்படுத்திருக்கேன். சொல்லுங்க ஓ பன்னீர்செல்வத்தை. ஏதாவது ஒண்ணு, இது என்னுடைய வியூகம், இப்படித்தான் நான் செய்ய போறேன், இப்படித்தான் நான் செஞ்சேன். பொதுக்குழுல பாட்டில தூக்கி அடிக்காங்கல்ல, தண்ணி பாட்டில, அங்க கூட மைக்க பிடிச்சி பேசுறதுக்கு தெம்பு திராணி இல்லாதவர் சார் பன்னீர்செல்வம். சக கட்சிக்காரன்ட்ட என்னடா இப்படி பாட்டில வீசுறீங்க, நான் இந்த கட்சிக்கு பொருளாளரா இருந்தேன், இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரா இருந்தவன், டில் டுடே நான் ஒருங்கிணைப்பாளர், இப்படி பாட்டில தூக்கி வீசுறீங்களேன்னு ஒரு நியாயம் கேட்க தெரிஞ்சுச்சா? அங்க கூட வைத்திலிங்கம் தான் மைக்க பிடிச்சி சண்டை மாறுதம் செஞ்சு இந்த பொதுக்குழு அநாகரிகமாக நடந்து கொள்கிறது என்பதை வெளிப்படுத்திட்டு வந்தார். இப்ப புரியுதா உங்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் யாராக இருந்திருக்கிறாருன்னு? அவரால் சொந்தமாக எந்த முடிவுமே எடுக்க முடியாது சார். நான் கேட்கிறேன், இவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தான்ல, இவருடைய மகன் தன்னுடைய லெட்டர் ஹெட்ல மோடியினுடைய படத்தை போட்டுக்கிட்டார். எப்போ? இவர் ஒருங்கிணைப்பாளரா இருக்கும்போது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவர் ஒருங்கிணைப்பாளரா இருக்கும்போது மோடி படத்தை போட்டுக்கிட்டார். கேட்கணும்ல சார், ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னதான் கூட்டணியில இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய தலைவருடைய புள்ள இன்னொரு கட்சியினுடைய தலைவரை லெட்டர் ஹெட்ல போட்டுக்கிறப்ப கேட்க முடிஞ்சுச்சா? இவரால தடுத்து நிறுத்த முடிஞ்சுச்சா? சொந்த மகனையே சுயமாக சிந்திச்சு செயல்பட வைக்க முடியாத ஒரு மனிதர் சார் ஓ பன்னீர்செல்வம். எனவே பன்னீர்செல்வத்தால் எந்த முடிவையும் தனிச்சையாக எடுக்கவே முடியாது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாம பன்ருட்டியார் அவர்களை வச்சு பேச வைக்கிறத எப்படி பாக்குறீங்க? இதுல இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுதுன்னா, கூடிய சீக்கிரமே பன்ருட்டி அவர்கள் கட்டி விட்டு போய் திருப்பி பாஜக சேர்ந்துருவாரு, ஏன்னா அதுக்காக தான் அவர் தனியா பேச வைக்கிறாருன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப ஏதாவது கேட்டா எதையாவது ஒண்ணு சொன்னா அது வேறு விதமாக திரிக்கப்பட்டுரும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு செய்தியை சொல்லித்தான் ஆகணும். நீங்க பத்திரிகையாளர்கிட்ட இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிரஸ் வந்து நின்னுட்டீங்க, எதுக்கு? பிரஸ் அட்ரஸ் பண்றதுக்கு. அப்ப நீங்க பிரஸ் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அட்ரஸ் பண்றப்ப நீங்க சொல்கிற கருத்துக்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போய் சேராது. 4 பேருக்கு ஒரு விதமாகவும் இன்னொரு 4 பேருக்கு இன்னொரு விதமாகவும் போய் சேரும். அந்த சங்கடத்தை கூட பாஜகவுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இல்லைங்க, சந்திக்க நேரம் கேட்டேங்க, நான் அதனாலதான் சொன்னேன் முதுகெலும்பு இல்லாத ஒரு நபர்னு. இப்ப புரியுதா உங்களுக்கு? நான் சந்திக்க நேரம் கேட்டேன், எனக்கு நேரம் கொடுக்கல. இப்போ என்ன முடிவுன்னா, கூட்டணியில இருந்து நாங்க வெளியில வர்றோம். மதியாத தலைவாசல் மிதியாதேன்னு அன்னை தமிழ் சொல்லியிருக்கு. அதனால நான் வெளியில வர்றேன். இத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அதை கூட ஏன் பண்டுட்டி ராமச்சந்திரனை வச்சு நீங்க சொல்ல வைக்கிறீங்கன்னா, நாளைக்கு எந்த பிரஷரும் பொலிட்டிக்கலா உங்களுக்கு பிஜேபில இருந்து வந்துடக்கூடாது. என்னையா நீனே பிரஸ்ல என்னமோ விமர்சனம் எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டா, ஐயா நான் இல்லைங்கய்யா, பண்டுட்டி கிட்ட இப்படி சொல்ல சொன்னாங்கய்யா, அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி தப்பித்துக் கொள்வதற்காக ஓ பன்னீர்செல்வம் இந்த ஸ்டாண்டை எடுத்திருக்காரு. 100 விழுக்காடு. நாளைக்கு காலையில அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு பண்டுட்டி ராமச்சந்திரன் சொன்னதுல நான் ரொம்ப கவனமா பாக்குறேன். எதிர்காலத்தில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும். ஏன் சொல்லுங்களேன், பாஜகவோடு நாங்க இனிமே கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜகவோடு நாங்கள் இணைய போவதில்லை, அண்ணாவினுடைய கொள்கையை சரி கொடுங்க, அண்ணா தான் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இவங்க 2 பேரும் தெரியும்ல, ஞாபகம் இருக்கா? மறக்கலல்ல?
மறந்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. அதுக்கு அதை ஞாபகப்படுத்த வேண்டியது எங்க வேலை கிடையாது. மறக்காம இருந்தீங்கன்னா அவங்க வழியில பயணம் தொடருவோம்னா உங்களால பேச முடியுதா? அந்த 2 பேர் ஞாபகத்துல இருக்கா உங்களுக்கு? அதை சொல்றதுக்கு திராணி இருக்கா? இல்ல. அப்ப என்னன்னா நீங்க இப்ப கூட என்ன பண்றீங்கன்னா, எதையோ உன்னை கூட்டி ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு செய்தியை பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லிட்டு இப்ப கூட இலவு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நாளைக்கு காலையில அமித்ஷா போன் போட்டு டெல்லிக்கு வான்னா, எடப்பாடி பழனிசாமியாவது ராத்திரியில யாருக்கும் சொல்லாம 3 கார் மாறி ஓடி போய் அங்க போய் கட்டடத்தை பார்க்க போறேன்னு சொன்னாரு. நம்மால் நடந்தே விடுவாரு பன்னீர்செல்வம். ஜி நான் வந்துட்டேன் ஜி, 5 மினிட்ஸ் ஜி வந்துடுறேன் ஜி அப்படின்னு சொல்லி இங்கிட்ட இருந்து நடந்தே கிளம்பிடுவார் சார் அவரு. இந்த நிலையில தான் இருக்காரு ஓ பன்னீர்செல்வம். இதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அதனால எப்போது வேண்டுமானாலும் பாஜக எதை வேண்டுமானாலும் ஓபிஎஸ்ஐ வைத்து செய்து கொள்ளும். அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு சந்தர்ப்பவாதத்தினுடைய முழு வடிவமாக பன்னீர்செல்வம் இருக்கிறார். எனவே அந்த மனிதர் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்தான மனிதராக இருக்கிறார். அவர்தான் முதலில் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நபர். இந்த விஷயம் குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். மிக்க நன்றி. நன்றி.